Hello friends, welcome to Iroda Ammachi Samayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மினி இட்லியும் சாம்பாரும் எப்படி பண்ணலாம் அப்படினு பாப்போம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சாட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இந்த மினி இட்லி சாம்பார் செய்யறதுக்கு முன்ன நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்றேன். இந்த இட்லி பானையை பத்தி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த சில்வர் இட்லி பானை தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 தட்டு இருக்கும், 12 இட்லி இருக்க மாதிரி. இந்த இட்லி பானை வந்து நான் பெருந்துறையில் முருகன் ஸ்டோர்ன்றதில் தான் வாங்கியிருக்கேன். இந்த இட்லி பானை வேணும்னு நிறைய பேர் கேட்டதுனால இதோட ரேட் என்னென்னா 1350 ரூபா வருது. ஆனால் இது நல்ல ஒர்த்து தான். இது சில்வர் இட்லி பானை, ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி எடுக்கிறது எல்லாமே ஈஸியாக இருக்குது. வேணுன்றவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மினி இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி இதிலெல்லாம் நல்ல நெய் தடவிக்குங்க. நெய் தடவிட்டு இட்லி செஞ்சோம்னா நல்ல டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாவு அரைக்கிறதுக்கு என்ன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புழுங்கல் அரிசி 7 டம்ளரும், அதாவது இட்லி அரிசி 7 டம்ளரும், அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பும் 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் போட்டு நல்லா ஒரு 7 மணி நேரம் எல்லாத்தையும் தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நல்லா ஆட்டிடுங்க. நல்லா நைஸாக இந்த பதத்துக்கு ஆட்டிக்குங்க. பாருங்கள், நல்ல மாவு ஆட்டினோன்னா நல்லா இந்த மாதிரி இருக்கணும். நல்லா நைஸாகவே ஆட்டிக்குங்க. உளுந்தம்பருப்பும் வெந்தயமும் தனியாக ஆட்டிக்குங்க, அரிசியை தனியாக ஆட்டிக்குங்க. ஆட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல இட்லி வந்து நல்ல பந்து பந்தாக வரும். அதுக்கப்புறம் கரைச்சி ஒரு 7 மணி நேரம், அதாவது சாயந்தரம் ஆட்டுறீங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக நல்லா புளிக்கிட்டோம். புளிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து இந்த மாதிரி இட்லி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டாண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்டாண்ட் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ஸ்டாண்டில் வச்சுக்கலாம். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு கரெக்டாக வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம மினி இட்லிக்கு சாம்பார் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். 3/4 கப் அளவுக்கு நான் வந்து துவரம் பருப்பும், அதுலேயே நீங்கள் வந்து பாசிப்பருப்பு இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அதாவது 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பும் போட்டு நல்லா கழுவிட்டு இதுலேயே ஒரு 5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுலேயே ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு வச்சோம்னா இட்லி சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா பல்ஸில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகமும் எடுத்திருக்கேன். இதை போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்குவோம். பாருங்கள், இதில் ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை நடுவில் மட்டும் கீறி போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். முழுசாகவே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். அப்போ கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் சாம்பார், அதுக்காக இந்த மாதிரி போட்டுருக்கோம். இதுலேயே ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். பாருங்கள், இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் 2 பெரிய தக்காளியாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இப்போ நான் கேரட்டும் பீன்ஸும் அந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த காயெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். இதை மஞ்சள் பூசணிக்காயெல்லாம் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். கோஸ் சாம்பாரில் போடுறோங்கிறதுனால கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்கேன். இதுவும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம இந்த காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுச்சு. இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச சாம்பார் தூள். இது நான் அதோட லிங்க் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இந்த சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். அப்போ தான் இந்த காயிலெல்லாம் இந்த மிளகாய் தூளோட காரம் எல்லாம் நல்லா பிடிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம்.
இது 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்க இப்போ காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சான்னு பார்ப்போம். துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது இதில் ஊற்றிடலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை இட்லி சாம்பார்லாம் கெட்டியாக இருக்கிறதோட தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காயும் சோம்பும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு கட்டி அளவுக்கு வெல்லம் போட்டுக்கலாம். இனிப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்றவங்க போட்டுக்குங்க, அப்படி இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் போட்டுக்குங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ மல்லி இலையை தூவி விட்டுடலாம். இது 1 நிமிஷம் கொதித்த உடனே இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான அருமையான சாம்பார், இட்லி சாம்பார் நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள் இந்த இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா மெத்துன்னு சூப்பராக வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி நல்லா வந்திருக்கு பாருங்கள் இட்லி. இப்போ ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள் சூப்பராக இட்லி வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வருது. நல்ல மெத்துன்னு பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் நல்லா சூப்பராக இந்த மாதிரி ஒரு சாம்பார் வச்சுட்டு நம்ம இதில் வச்சு நம்ம பரிமாறிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இட்லி சாம்பார் உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.